Hi everyone. TNPSC Group 1 examination 2024 ஜூலை 11ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த क्वेश्चन பேப்பர்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் क्वेश्चन நம்ம கேட்டிருந்தாங்க. அந்த क्वेश्चनக்கான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா நாம இப்ப பார்த்தலாம். 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 3000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க. அதாவது நம்ம பேங்க்ல 15000 இன்வெஸ்ட் பண்றோம். அதுக்கு ஏதோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 20,000 இன்வெஸ்ட் பண்றோம், சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 5 வருஷம் கழிச்சு எனக்கு வட்டி இதுல இருந்து வட்டி கிடைக்கும், இதுல இருந்து வட்டி கிடைக்கும். 5000 இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு வட்டி கிடைச்சது இல்லைங்களா, அந்த வட்டியை விட 20,000 இன்வெஸ்ட் பண்ணீங்களா, அந்த வட்டி எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 3000 அதிகமா இருக்கு. அப்போ வட்டி வீதம் என்னன்னு கேட்கறாங்க. ஈஸியான சம்பளம். இப்போ ரொம்ப பாருங்க, ஷார்ட்டா நான் முடிச்சு தரேன். ரெகுலரான ட்ரெடிஷனல் ஃபார்முலா சிம்பிளா நான் முடிச்சு தரேன். சார் 5 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு வட்டி வித்தியாசம் வருதுங்க? 5 வருஷத்துக்கு தான் 3000 ரூபாய் வட்டி வித்தியாசம். ஓகேங்களா? 5 இயருக்கு 3000னா 1 இயர்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ்? 5 வருஷத்துக்கு தான் எனக்கு 5 இயருக்கு வந்து 3000 டிஃபரன்ஸ் வருதுன்னா ஒரு 1 இயர்ல எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும்? 3000 5ல டிவைட் பண்ணா 600. சோ 5 இயர்ல 3000 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா ஒவ்வொரு 1 இயருக்கும் 600 எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். இதுக்கு கிடைக்கிற வட்டியை விட இதுக்கு கிடைக்கிற வட்டி வந்து வருஷத்துக்கு 600 ரூபாய் அதிகமா இருக்கு. அப்பதான் 5 வருஷத்துக்கு 3000 அதிகமா இருக்கும். ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு 3000 ரூபாய், வருஷத்துக்கு 600 அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஏன் சார் 600 எக்ஸ்ட்ரா கிடைக்குது? வருஷம் ஏன் இதை விட எனக்கு 600 எக்ஸ்ட்ரா கிடைக்குது? சார் இந்த பணத்தை விட இந்த பணம் 5000 ரூபாய் அதிகம். இதை விட இங்க 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதை விட இதுக்கு 600 ரூபாய் அதிகமா கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா 600 ரூபாய் எக்ஸ்ட்ரா 5000 கிடைச்சது. இதை விட இது எவ்வளவு அதிகமா இருக்கு? 5000 எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால வட்டிக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்க, 600 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா 5000 கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் தான் அந்த எக்ஸ்ட்ரா 600 ரூபாய். அந்த எக்ஸ்ட்ரா 5000 கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் தான் எக்ஸ்ட்ரா 600 ரூபாய். வருஷத்துக்கு 600 ரூபாய், 5 வருஷத்துக்கு 3000 ரூபாய், வருஷத்துக்கு 600 ரூபாய். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 5000க்கு 600 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னா 5000 ரூபாய்க்கு 600 ரூபாய் கிடைக்குதுன்னா அதை 100க்கு எவ்வளவு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். 5000 ரூபாய்க்கு 600 ரூபாய்னா அப்ப 100க்கு எத்தனை ரூபாய் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்டு 100 டோட்டல் ஆன்சர் கிடைச்சிரும். 2 0 கட் பண்ணுங்க. 1 50 50 2 50 100 2 என்னங்க 12% வட்டி ஆண்டுக்கு. ஓகேங்களா? 100க்கு 12 ரூபாய்னா தான் 5000 ரூபாய்க்கு 600 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்க